சபையில் அனைவர் இறைந்திருக்கிறீர்கள். ஆமென். தேவனுக்கு ஒரு கைத்தறல் கூட போக மாட்டோம். ஆவிக்குரிய கடலால பார்க்கணும். ஸோ ஆவிக்குரிய கடலில் நிறைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. ஓகே, இல்லாதவர்களை இருக்கிறது போல காண்கிற தேவன். ஸோ அவருடைய பிள்ளைகள் நாங்களும் அப்படியே காணும். ஸோ நாளில் தலையங்கம் எல்லாம் போடுறேன்ட்டு எனக்கு கேட்டுருந்தேன். இங்கே ஜோயில் வர இல்லையா? தலையங்கம் போட இல்லையா? தலையங்கம் எல்லாம் போடுறேன்னு சொல்லி கேட்டிருந்தார். போடாட்டியும் பிரச்சனை இல்லை. நோ, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நான் கேட்டேன். ஓகே, டிபெண்ட் ஆன் காட். என்ன சொல்லுது? தேவன்ல சார்ந்திருக்கவன். உண்மையிலே இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் எல்லாரும் என்ன சொன்னீங்க? ஆமேன். பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். யூடியூப்ல ஆன்லைன்ல பார்க்குற நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. ஏன் நாங்கள் தேவனில் சார்ந்திருக்கணும்? அவருக்கு ஒரு பைபிள் வசனம் ஒன்று கொடுத்தேன் நான். ஓகே, நானே வாசிக்கிறேன். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியமாக்கா சொன்னா பாக்கியவான் அந்த வார்த்தை. அவன் எப்படி இருப்பான்? அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அவன் தாவீது. எல்லா வசனமும் இல்லை, வாசிக்கையும் இல்லை, சம்பவத்தை சொல்றேன். சாமுவேல் புத்தகத்தில் இருக்கு. நீங்க வீட்டை வரமெண்டா போய் பாருங்க. சாமுவேல் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். தாவீது இருக்கிற நேரத்தில் ஒரு பெலிஸ்தர் யுத்தம் பண்ண போயிட்டு வார நேரத்தில் மிலேக்கியர் எல்லாம் வந்து அவரோட மனைவியல் பிள்ளைகள் எல்லாத்தையும் இப்போ அவங்க திரும்பி வரைக்க பார்த்தா அவங்களோட மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, மிகவும் மோசமான சூழ்நிலை. எல்லாரும் அழுகிறாங்க. பொருள்கள் இல்லை, ஆடுபாடு எல்லாம் போயிட்டு. இப்போ அதில் வழிநடத்தி வந்தது யாரு? தாவீது தான் வழி நடத்திட்டு வார. இப்போ அவங்கள உள்ள ஆக்கள் எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்போ தாவீதுக்கு கல்லடிச்சு அவரை கொலை செய்யணும். நேரத்தில் எங்களுக்கு வார நெருக்கங்களில், எங்களுக்கு வார போராட்டங்களில் சில நேரத்தில் நாங்கள் என்ன நினைக்கிறோம்டா, பழைய சுமத்தை பார்ப்போம், முறுமுறுக்க பார்ப்போம். நேரத்தில் தாவீது ஒரு காரியத்தை செய்வார். தாவீது சூழ்நிலையில் அவன் என்ன செய்திருப்பான் நான் சிந்திச்சு பார்த்தேன். தேவனோட சார்ந்திருக்கா விட்டா அவன் அந்த நேரத்தில் அவன்கிட்ட வாழ் இருக்குமே இல்லை, அதை எடுத்து தானே குத்தி மறைச்சு சித்திரோடு இவங்களை அடித்து கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு முதல் அப்படி மறைச்சிருப்பான் அவன் சிந்திச்சிருக்கலாம். இவர் அப்படி செய்தும் இருப்பாங்க. ஆனால் இந்த நெருக்கமான வேலை வழியே இல்லைன்னு நினைக்கிறான். இது ஒரு எப்படி அவரோட மனைவி பிள்ளைகளை கொண்டு வரலாம், அவங்க எங்கே இருக்கிறாங்களோ ஒன்றுமே தெரியாது, எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. சாப்டர் க்ளோஸ். இனி வழியே இல்லையாண்ட வேரத்தில் அவன் ஒரு காரியத்தை செய்வான். அவன் தேவனை சார்ந்து தேவனிடத்தில் போய் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணான். அவர்களை கோயிக்கவில்லை, அவர்களோட பொறுப்பொருக்கையில் அவன் போய் தேவனிடத்தில் போய் கேட்குறான். இந்த சூழ்நிலையில் நான் இதை மீட்டுக்கொள்ளலாமா, பெற்றுக்கொள்ளலாமா, திரும்ப. தேவன் சொன்னார், நீ போ, நீ எல்லாம் மீட்டுக்கொள்ளுவா, பெற்றுக்கொள்ள. அவன் வழிநடத்தலில் போய் எல்லாவற்றையும் திருப்பி மீட்டு பெற்றுக்கொண்டான்.
சில நேரத்தில் எங்களோட இந்த நேரத்தில் இருக்கிற சூழ்நிலை இப்படிப்பட்ட காரியமாக இல்லாமல் இருந்தாலும் சில நேரத்தில் எங்களோட சூழ்நிலைகள் எல்லாம் இழந்த மாதிரி இனி இது முடியாது, இது எப்படி நடக்கும், இந்த இதை நான் எப்படி மீட்டுக்கொள்வேன் என்று நாங்கள் சில நேரத்தில் சிந்திக்கிற சூழ்நிலையாக இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறார், அநேக காரியங்களோட பேசுகிறார். நீங்கள் அநேகர் இந்த இடத்துல வரமாட்டேன்ற ஓடி வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கும்படியாக கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இந்த நாளில் உங்களுடைய லைஃப் சேஞ்சிங் மெசேஜாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற செய்தியாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிவ் அ பிக் கிளாப் ப்ளீஸ். தேவன் ஒரு காரியத்தை விரிதாக பேச மாட்டார். அங்கே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். உங்களுடைய விசுவாசத்தை தூண்டும் ஆவிக்குரிய பரிசுத்தான உங்களுக்குள்ள அசைவாடுவார், அனல் மூட்டுவார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த நாளில் நிச்சயமாக என்னோட தேவன் பேசியிருக்கிறார், பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் விசுவாசிங்க. இந்த வார்த்தையை அதான் சொன்ன, நீங்கள் கேட்குற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் இந்த இடத்துல நிற்கிறீங்க, நீங்கள் பாக்கியவான்கள். இன்னொரு இடத்துல யாக்கோபு இப்போ ஆப்பன் அவர் தெரியும், அவர் யாக்கோபு சொன்னா என்ன வேற ஏமாத்துக்காரன் எத்தன், அவனுடைய பேரை பாருங்க எப்படியானால் அவனுடைய பேருக்கு தக்க ஒரு இதான ஆள். ஆனால் அப்படிப்பட்ட ஆளை நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு ஆள் வந்து இவர் ஏமாத்துக்காரன் அவன்கிட்ட என்ன மாதிரி நாங்கள் பார்ப்போம், அவனை எங்களோட நல்லா ஏற்றுக்கொள்ள பார்ப்போமா, இல்லை நேசிக்க பார்ப்போமா, இவன் ஒரு ஏமாத்துக்காரமும் போய் நல்லது தட்டி பறிக்கிறவன் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு வெறுப்பாக தான் பார்ப்போம், அல்லது அவனை கொஞ்சம் தூரத்தில் வச்சு தான் பார்ப்போம். இவன் இப்போ வாரான், எங்கே போகிறதுக்கு வரான்? அமையனுக்கு பயந்து அவனை அனுப்பி எங்கே வர்றாங்க? அவன் மாமாட்ட பூமெண்டு வார நேரத்தில் வரைக்க என்ன நடக்குது? சூரியன் நடந்தது, அஸ்தமித்தது. சூரியன் அஸ்தமித்த சூரியன் அஸ்தமித்த என்றா என்ன சொல்லுங்க பார்ப்போம்? மறைந்தது. அவன் வரைக்க நடக்குது, சூரியன் மறைந்தது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்குது? இந்நாமத்துக்கு பயந்திருக்க உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இப்ப அவரோட வாழ்க்கையில் என்ன நடக்குது? மறைந்தது, சூரியன் மறைந்தது. இப்ப இந்த வேளையில தான் அவன் இருக்கைக்கு ஒரு சந்திப்பு கொண்டு வருது, தேவனோட ஒரு சந்திப்பு. அவன் தேவண்ட மனுஷன் தான், தேவண்ட பிள்ளை தான். நீங்களும் கூட தேவண்ட பிள்ளைகள் தான். சில நேரத்தில் உங்களோட சூரியன் கூட மறைந்தது போல இருக்கலாம். தேவன் என்ன செய்ய போறார்? சூரியன் உதிக்கும். பாருங்க என்ன மாதிரி உதிச்சேன்னு சொல்றேன். இப்ப அந்த இடத்துல தேவன் அவனை ஒரு சந்திப்பு சந்திக்கும். சில நீங்க பாருங்க, எல்லாம் முடிஞ்சு வாரான், இருட்டு அந்த இடத்துல பழக்க தேவன் அந்த இடத்துல ஒரு ஏணியை காண்பிக்கிறார். தேவதூதர் விழுறதும் முறங்கிறதும் கேட்கும் பொழுது தேவன் அவனோட பேசும், தேவனோட ஒரு சந்திப்பு. தேவன் உங்களை சந்தித்தாரண்டா, சந்தித்தபடியாத்தான் நீங்க முதல் சந்திப்பு தேவனை சந்திச்சிருக்கீங்க. அதால தான் அதுதான் ரட்சிப்பு. நீங்க வரைக்கும் எல்லாம் பெரிய எல்லாம் இருந்து வந்திருக்க மாட்டீங்க. தேவன் ஒரு 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 கஷ்டமான வேலை அல்லது தேவனத்தோட ஏதோ ஒரு விதத்தில் உங்களை தேவன் ரட்சித்துட்டார். ஓகே, இதுதான் முதல் சந்திப்பு. சந்தித்தோன்னு உடனே இப்படி இருக்கும். சில நேரத்தில் அது சூரியன் அஸ்தமித்தது போல கூட இருக்கலாம். ஆனால் தேவன் அந்த இடத்துல அவனோட பேசுகிறான். அவன் அந்த இடத்துல அவன் கேட்குறான், எனக்கு என்ன வேணுமெண்டா அவன் எனக்கு உன்னோட உடுப்பு தாங்க, உடைய தாங்க, சாப்பிட தாங்க, நான் போய் திரும்பி வரணும். அவனுக்கு தனிப்பட்ட காரியத்தான் கேட்குறான், தனக்கு வேறு ஆசீர்வாதம் தான் கேட்கல. அவன் கேட்டது தனக்கு தன்னை குறித்து நான் சாப்பாடு தந்து நான் போகல, வாரத்தில் சும்மா போய் வரந்து சாப்பிட்டு வரணும், திருப்பி வரணும். ஆனால் தேவன் உங்களை சந்தித்தது அதுக்காக இல்லை, அதுக்காக மட்டும் இல்லை. தேவன் உங்களை சந்தித்தது ஒரு பெரிய உயர்ந்த இடத்துக்குள்ள உங்களை வைக்கிறதுக்காக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே
கர்த்தருக்கு பிரியமாக இருக்குது. ஸோ உங்களுக்காக நீங்கள் இப்படியே நீங்கள் இருக்க போகிற ஆக்கள் இல்லை. உங்களோட பிள்ளைகள் அப்படி இருக்க போகிறது இல்லை. தேவன் உங்களுக்காக ஒரு பெரிய இதை வச்சிருக்கிறார். திருப்பி அவன் வாரான். நான் கடையை போயில்லை. திருப்பி வரும் பொழுது எத்தனை வருஷத்தில் வரான்? திரும்பி எத்தனை வருஷத்தால் வந்து 20 வருஷத்தால் திரும்பி வரார். இப்போ தேவன் இப்போ சந்திச்சுட்டு போனார். அஸ்தமித்த நேரத்தில் போகிறான். 20 வருஷத்தில் திரும்பி வாரான். ஆடுகள் மாடுகள் எல்லாம் அவன் ஆசீர்வதிச்சிருக்கார். எல்லாம் கொண்டு வாரான். வார வழியில் கேள்விப்படுறான். அவனுடைய சகோதரன் ஏசா அவனை எதிர்கொண்டு வாரான். அப்போ அவனுக்கு பையன் தன்னை கொலை செய்ய போகிறான். அப்படி என்ற நேரத்தில் வார நேரத்தில் மனைவி பிள்ளைகள் ஆடு மாடு எல்லாத்தையும் முன்னால் அனுப்பிட்டான். எல்லாத்தையும் அனுப்பிட்டு இப்போ கரையில் இருந்து அவங்கள வள்ளத்தில் போட்டில் அனுப்பிட்டான். இவன் தனியாக இருக்கிறான். தனியாக அவன் மட்டும் இருக்கிறான். முதலும் அவன் தனியாக இருக்க தான் தேவன் அவனை சந்தித்து அவனோட பேசுகிறான். இப்போ தனியாக இருந்து தேவனோட போராடி ஜெபம் பண்ண, தேவனோடு ஜெபம் பண்ண. இந்த தான் நாங்கள் தனிமையில் இருக்கலாம். போராட்டத்தில் பெரிய பயந்த மிகவும் இருக்கட்டான இல்லை, மறைக்க போகிறோன்ற சூழ்நிலை அப்படியான இக்கட்டான இல்லை. இந்த சிலத்தில் நாங்கள் ஜெபிக்காமலோ அல்லது தேவனை சாராமலோ இல்லாமல் தேவனை தேடும் பொழுது தேவனைத்தான் நீ போட்டு ஜெபிக்கிறான் பொழுது தேவன் அவனோட வந்து போராடுன்னு சொல்லுறது மல்யுத்தம் மாறி தேவன். நான் இப்போ என்னோட கிறிஸ் இந்த போலி நான் வந்து சண்டை பிடிக்க வந்தால் நான் என்ன செய்வேன்? அவர் என்னோட சண்டை பிடிக்க வந்தால் நான் அவரை போட்டு அடிச்சிருவேன். இல்லை, நான் அவருக்கு ஏற்ற மாதிரி தான் போவேன். நான் அவருக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்படி இதுதான் தேவனும் அவர் தேவனை வச்சிருந்தால் அவனை அடிச்சுட்டு போயிருக்கலாம், மறைச்சிட்டு போயிருக்கலாம். அப்படி செய்யலை. அவர் அப்படிப்பட்டவனை தன் அப்படி என்னவனை தேவன் நேசிக்கிறார். சில நேரத்தில் பாருங்க, உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம், உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், அது உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம் அல்லது வேறு சில இடத்துல இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை நேசிக்கிற தேவனா, உங்களை அழைச்ச தேவன் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல தேவனோட முகமுகமாக சந்திக்கிறான், ஃபேஸ் டு ஃபேஸ். பெனியல் என்ற அர்த்தம் என்ன? பெனியல்ண்டா அல்ல, பைபிள் ஸ்டடியில் தெரிஞ்சா ஃபேஸாக இருக்கிறீங்க எல்லாரும் சொல்லுவீங்க, உடனே எல்லாம் சொல்லுவீங்க. இவர் சொல்லிட்டு வந்துருப்பீங்க. யா பார்த்தீங்களா, சொன்னேன் இப்படி சொன்னால் தான் வருது, எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனால் சொல்லாரு சொல்லுங்க. தேவனுடைய முகம், ஃபேஸ் ஆஃப் காட். ஓகே, பெனியல்ண்டா தேவனுடைய முகம், தேவனுடைய முகமாக சந்திக்கும். பெனியல்ல இருந்து இப்போ தேவனை அடுத்த சந்திப்பு, நான் சொன்ன முதல் ஒரு சந்தித்தான். அடுத்த சந்திச்சுட்டு இப்போ போய்க்கு என்ன நடக்குது தெரியுமா? நடந்தது அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்க இல்லை, முதத்தான் அஸ்தமித்தது. ரெண்டாவது சந்திப்பில் சூரியன் உதயமானது. தேவனோட சந்திப்பு பாருங்க, இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறான், இவ்வளவு போராட்டத்தில் இருக்கான். ஆனால் தேவனோட நின்றுட்டு போய்க்க சூரியன் அஸ்தமித்தது தான், போய்க்க இப்படித்தான் போகிறான். ஆனால் திரும்பி போய்க்க சூரியன் உதயமானது. ஒன்று பாருங்க, அவனுக்கு முன்னால் வந்த ஈசா அவனை கட்டி அவன் போல பயத்து போடாத எல்லா சூழ்நிலையை மாற்றிட்டார். உங்களோட சூழ்நிலையெல்லாம் மாறும். ஆமீன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் மாற்றுவார். தேவனுடைய சந்திப்பு வரும் பொழுது, தேவனுடைய சந்திப்பு ஒரு சந்திப்பு வரும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் மாற்றிடுவார். நீங்கள் சில நேரத்தில் இப்படியான சூழ்நிலையில் போகாமல் இருக்கலாம், வேறு சூழ்நிலையில் போகலாம், உங்களோட பிள்ளையை போகலாம். தேவன் ஒரு சந்திப்பு வந்தா எல்லாம் மாறிடும். அவர் தேவன் அவனுக்கு என்ன சொன்னார்? யாக்கோபுக்கு தேவன் என்ன சொன்னார்? இனி உன் பேர் யாக்கோபு என்று சொல்லப்படாது, இஸ்ரவேல் என்று அழைக்கப்படவில்லை. அவன் இஸ்ரவேல் என்று சொன்னால் முதல் அவன் கேட்டது தனக்கு மட்டும், தனக்கு தேவையான கிடையாது. இப்போ நீ உனக்கு மட்டுமில்லை, தேசத்துக்கே நீ ஆசீர்வாதப்படுற, உலகத்துக்கே ஆசீர்வாதம் உன்னை மாற்ற போகிற. தான் தேவன் உங்களுக்காக வச்சிருக்க. எப்படிப்பட்டவனை தேவன் எப்படி மாற்றினார்ன்னு பாருங்க. இதில் நாங்கள் நினைக்கிறோம், ஸோ இவன் இனிய முடியாது. தேவன் அவனை சந்திச்சிட்டாரண்டா அவனை தேவன் வல்லமே அடுத்து பார்ப்பான். அதெல்லாம் மாறிடும், அந்த காரியம் மாறிடும். மனுஷன் பார்க்குறமான அவனை தேடி வரக்கூடிய, அவன் உதவியை வரக்கூடிய இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று சொல்லக்கூடிய தேவன் காரியங்களை மாற்றி போடுவார். நேரத்தில் உங்களோட வாழ்க்கையில் நகோமி என்றா என்ன அர்த்தம்? கசப்பு. யார் சொன்ன நகோமி?
நகோமி என்றா நகோமி என்றா எதிர்மாறா சொல்லிட்டீங்க. நகோமி என்றா ஸ்வீட்னஸ், இன்பம். நகோமி ஓகே, பிரச்சனை இல்லை. கற்றுக்கொள்கிறார், நான் எல்லாரும் கற்றுக்கொள்கிறார், எல்லாரும் பிள்ளைகள் நல்ல இது ஒரு ட்ரைனிங் காலேஜ். நான் உங்களோட துணியை பாராட்டுறோம். நீங்கள் சொன்னதுதான் கிரேட். சரியா பிள்ளையா ஐயா கைத்தட்ட கொடுங்க. சரியா பிள்ளைய சொல்ல விடுவேன். ஓகே, இப்போ நகோமி எங்க இருந்தவ? நோ, முதல் எங்க இருந்தவ? பெத்லேம் என்றா என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீட்டில் இருக்கிறா. சரியா? இப்ப அங்கே இருந்து எங்க போற? இப்ப அப்பத்தின் வீட்டில் நடந்துட்டு பஞ்சமந்திரி சிலையத்தில் பாருங்க, தேவண்ட பிள்ளைகளை தான் இருக்கிறீங்க. அப்பத்த பிள்ளைற சிலையத்தில் இங்கேயும் பஞ்சம் மாறி வேறு காரியங்கள் வரலாம். ஆனாலும் அங்கதான் இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன அவன் என்ன செய்தா? அப்பத்தின் வீடை விட்டுட்டு எங்க போனா? மூவாபுக்கு போனா. அங்க போய் சில நேரத்தில் பாருங்க, சில நேரத்தில் விட்டுட்டு சில பேர் போயிருப்பாங்க. சபையை விட்டோ ஏதோ விட்டோ போயிருக்காங்க. அங்கே போன பிறகு சில காரியங்களுக்குள்ள போவோம். அது தாங்களாகவே தேடிக்கொள்றோம். போன பிறகு இப்போ அவள் கணவன் இழந்துட்டா, பிள்ளைகள் இழந்துட்டா. இப்போ திரும்பி கேள்விப்படுறா. என்ன கேள்விப்படுறா? பெத்லேமில் ஆகாரம் உண்டு. அது அப்பத்தின் வீடு. சில நேரத்தில் பஞ்சில் போனாலும் தேவன் அப்பத்தை கொண்டு வருவார். அந்த இடத்துல நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். அந்த நிலையில் நிற்க வேணும். இப்போ தான் அவள் சொல்கிறா. அவள் வந்தோடனே அவங்க கூப்பிடுறாங்க, நகோமி வந்துட்டான்ட்டு. அவள் என்ன சொல்கிறா? என்னே நகோமி என்று கூப்பிடுறீங்க? நான் இனிமே அன்பமானவள், ஸ்வீட்னஸ் என்ன கூப்பிடுறீங்க? நான் போன இது காரியங்கள் எல்லாம் எப்படி இருந்தது? கசப்பாக இருந்தது. அதால தான் ஏன் நீங்கள் நவம்பர் மாறாண்டு சொல்கிறா. கசப்பாண்டு மாறாண்டு சொல்ல அந்த வாழ்க்கை மாறா இருந்தது. சில நேரத்தில் பாருங்கள், நாங்கள் தேவண்ட பிள்ளைகள் மிகவும் ஒரு அப்பத்துக்குள்ள மிகவும் ஆகாரத்துக்கு புசிச்சு நல்லா இருந்துனாங்க. சில நேரத்தில் பாருங்கள், வளர்ந்து கொண்டு வரைக்கும் சில நேரத்தில் எங்களோட மாம்ச காரியங்கள், எங்களுடைய சொந்த பலம், தேவண்ட பலத்தில் நிற்காம, தேவனை பார்க்காம ஒரு நேரம் இப்போ அங்கே போயிட்டான். தேவன் அப்படிப்பட்டவர்களையும் கூட கைவிடுறையில் தேவன் அதில் சொல்லி, தேவன் அவரை சந்தித்தார். தேவன் அவர்களை சந்தித்தார். சந்தித்த வேளையில் தான் ஆகாரம் என்று கேள்விப்பட்டு திருப்பி இங்கே வாரார். அவருடைய வாழ்க்கையை தேவன் எப்படியா மாற்றினார்? உங்களுக்கு தெரியும் அந்த கதையில் சொல்லுது. எப்படியா தேவன் மாறாவை மாத்திரமா மாற்ற தேவன். சில நேரத்தில் உங்களோட காரியங்கள், உங்களுடைய வாழ்க்கை ஜீவியங்கள் ஒரு மாறா போல இருக்கலாம். ஆனால் தேவன் அப்படியே விட மாட்டார். அதை மதுரமாய் தேவன் மாற்றுவார். ஆமென். யா, கைதட்டல். வெரி குட், வெரி குட். மோசே இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வாரார். இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரைக்கும் வனாந்திரத்தில் வாராங்க. வனாந்திரத்தில் வரைக்க இப்போ வனாந்திரத்தில் தண்ணி இல்லாமல் போயிட்டு, தண்ணி இல்லாமல் போன இடத்துல ஒரு இடத்துல வாராங்க. அந்த இடத்துல ஒரு தண்ணியை கண்டுட்டாங்க. அந்த தண்ணியை எடுத்து குடிப்போம்னு பார்த்தா அந்த தண்ணி கசப்பாக இருக்கு. இப்போ இந்த வேளையிலேயே மோசேக்கு முறுவிருக்கிறாங்க, நாங்கள் பாலைவனத்தில் இருக்கிறோம், மறைக்கப்படுறோன்ட்டு. அவனுக்கு கல்லெறிஞ்சு கொள்கிற மாதிரி அவங்க நிற்கிறாங்க. இந்த வேளையில் அவன் தேவனை நோக்கிறான். தேவனை சார்ந்திருக்கிறவன். இப்போ தேவன் சொல்கிறார், அவனுக்கு ஒரு காரியம் சொன்னார். அதில் ஒரு குப்பை கொண்டே போடும். மரம் என்று இருக்குது. மரம். அது என்ன மரம்? மரம். அது என்ன மரம்? அது ஒரு மரம். சரி, ஒரு மரத்தை சொல்றது மரம். மாறாண்டா கசப்பு தான்.
மாறாண்டா கணக்க மரங்கள், மரண்டா ஒரு மரம், அது கசப்பான மரம். மாறாண்டா கன மரங்கள் இருக்கிறது. அந்த தண்ணி இருந்த இடம் வந்து ஒரு மாறாவின் தோட்டம் மாதிரி, கசப்பான நிறைஞ்ச மரங்கள். இப்போ அந்த இடத்துல தேவன் சொல்ல ஒரு மரத்தில் ஒரு குப்பை கொண்டே போட, அதில் இந்த மரத்தில் குப்பை போட இல்லை. இந்த வேளையில் அந்த கசப்பு இருக்கிற மரம் இருக்கு தானே மாறா, அதில் ஒரு குப்பை கொண்டே போட்டிருக்கலாம், மோசிட்டு சொல்லியிருக்கலாம். அப்போ மோசம் ஏற்கனவே கசப்பாக இருக்குது, அதில் போய் கசப்பான மரத்தை போட்டால் என்ன மாதிரி இருக்குது, தண்ணி இன்னும் கசப்பாக இருக்கும். அப்படி சொல்லல, தேவன் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிவான். அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. யோகன் உப்பு வந்து இயேசு கிறிஸ்துடைய சிலுவைக்கு அடையாளமாக இருக்குது. எவ்வளவு பெரிய கசப்பாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய இருக்கா இருந்தாலும், அந்த எவ்வளோ பெரிய பாவங்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அக்கிரமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சாபங்களாக இருந்தாலும், மரணம் அந்த குப்பை, அந்த சிலுவை மரம், அதில் போயிட்டு வேண்டாம், எல்லாம் மாறிடும். அந்த குப்பை அதில் போட்டோன்னு என்ன நடக்குது, மாறாவின் தண்ணி மதுரமாக மாறுது. இதே வேளை இந்த நாளில் உங்களோட வாழ்க்கையில் இப்போ மாறா போல ஒரு காரியம் இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் வந்தபடியா, அந்த சிலுவையில் வந்தபடியா, உங்களோட வாழ்க்கை மாறாவ மதுரமாக மாறும். சில பேர் நினைப்பா இது எப்படி மாற வேண்டும், ஆனால் தேவன் சொல்கிறார் உங்களோட வாழ்க்கை மதுரமாக மாறும். நேற்று நாங்கள் தவறு செய்து போயிருக்கலாம், எங்களோட பிள்ளைய எங்களோட மாம்சத்தில் போயிருக்கலாம், நகோமி கூட அப்படி போயிருந்தா, ஆனாலும் அந்த இடத்துல தேவன் மதுரமாக மாற்றினார். சில நேரத்தில் பாருங்கள், மாறால வந்தோன்னு நாங்கள் நினைக்கிறோம் இப்படித்தான் இருக்க போகுது, மாறா இனி பாலைவனத்தில் வந்துட்டோம், மாறா இருக்க போகுது. ஆனால் தேவன் அதில் மதுரமாக்கினார். பாலைவனத்தில் ஒரு சகாரா பாலைவனம், உலகத்திலே பெரிய பாலைவனம் அதுதான். அந்த பாலைவனத்தில் தண்ணியே இருக்கா இல்லையா? யார் சொன்ன இல்லைன்னு? வேற யார் சொல்றீங்க? பாலைவனத்தில், சகாரா பாலைவனத்தில் தண்ணி இருக்கா இல்லையான்னு யார் சொல்றீங்க? ஆந்திரத்தில் இல்லை. அவருக்கு தெரியும், அதிலே ஒரு தண்ணியை வைக்கணும் அவருக்கு தெரியும். சகாரா பாலைவனத்தில், எந்த பாலைவனத்திலேயும் ஒரு இடத்துல ஒரு தண்ணி கொஞ்சம் இருக்கும், அல்லது ஒரு மரம் செடிகள் எல்லாம் இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கும். அண்மையில் சகாரா பாலைவனத்தில் நீங்கள் எல்லோரும் பேப்பரில் இதில் நியூஸில் எல்லாம் வந்து கேள்விப்படுறாங்க. 75 பேர் ஒரு ட்ரக்கில் லாரியில் போனாங்க. அதில் போனால் அந்த லாரி பழுதா போயினோன்னா அவங்கள அதில் மிகவும் வெயிலுக்கு நினைக்கிறாங்க, தண்ணி இல்லை, 2 நாள் 3 நாள் தண்ணி இல்லை. என்ன செய்தாங்க? என்ன நடந்தது? எல்லாரும் மறைச்சிட்டாங்க. இதில் 2 பேர் என்ன செய்தாங்க தெரியுமா? அவங்க அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு தெரியும், சகாரா பாலைவனத்தில் சரி இதில் எப்படி மறைக்கிறேன் பார்க்க நாங்கள் நடந்து போவோம். சார் ஒரு இடத்துல ஒரு தண்ணி சின்னத்தில் இருக்கலாம், தண்ணி ஒரு மரம் எல்லாம் இருக்க. அவங்க 2 பேரும் நடந்து போய் 3 நாளைக்குள்ள அவங்க அந்த இடத்துக்கிட்ட போயிட்டாங்க. அந்த இடத்துல தண்ணி உள்ள ஒரு இடத்த கண்டுட்டாங்க, மரம் இருக்கிற இடத்த கண்டுட்டாங்க. அந்த இடத்துல போய் தண்ணியை குடித்ததால் அவங்க 2 பேரும் தப்பிட்டாங்க. ஏன் நான் சொல்கிறேன்டா, எங்களுக்குள்ள பெரிய அந்த பாலைவனம் வனாந்திரமான பூர பாதையில் போனாலும் கூட நாங்கள் எதிர்நீச்சம் எங்களோட வார்த்தை, தேவனோட வார்த்தையை விசுவசித்து நாங்கள் முன்னோக்கி போவோம். அந்த இடத்துல நிற்கக்கூடாது. இதுதான் இந்த வாழ்க்கை. எப்படி இல்லை, முன்னோக்கி தேவனை போய்க்க தேவன் மாற்றுவார். மாறால இருந்து அடுத்த இடத்துக்கு எந்த போனாங்க? மோசை கூட்டி கொண்டு வார. இப்போ மாறால தண்ணி இல்லை. மாறால இருந்து அடுத்த இடம் இந்த இடத்துக்கு போனாங்க. இந்த இடம் நல்ல நல்ல பைபிள் வித்துனா இருக்கிறீங்க. அடுத்த இடம் இது. ஒரு கைத்தல்ல கொடுங்க எல்லாரும், எழுப்பி ஒரு கைத்தல் கொடுங்க. கீழ்படுகிறவர்கள் எல்லாம் எழுப்புங்க, எழுப்பி ஒரு கைத்தல் கொடுங்க.
ஆண்டவர் பேசுறார். ஆமென், ஹalleluya. Let's give clap to Jesus. ஆண்டவர் பேசுறார். நான் சொன்னேன் இன்றைக்கு லைஃப் சேஞ்சிங் மெசேஜ். ஓகே, மாறால இருக்கிறப்ப அந்த இடத்துல இல்ல, அவன் இப்ப அடுத்த இடத்துக்கு எங்க போறான் தெரியுமா? ஏலீம். இந்த இடத்துக்கு போறாங்க. ஏலீம்ல என்ன இருந்தது? இப்போ போய் நெச்சு கொண்டு போயிருவா அடைய வளாந்திரத்தை திருப்பி இவங்களை வளாந்திரத்தில் தண்ணியை சரி ஆண்டத்தை ஆண்டவர் வார்த்தையில அற்புதங்களை நினைவு கூறுறையில் பாருங்க. அடுத்த இடத்துக்கு இவங்க எதிர்பார்ப்புக்கு மேலாக தேவன் செய்கிறவர். வனாந்திரத்துக்குள்ள போய் கொண்டிருக்காங்க. தேவன் அடுத்த இடத்துக்கு ஏலீமுக்கு கொண்டு போறாரு. அங்க போனா என்ன இருக்குது? 12 நீரூற்றுகள் இருக்குது. எத்தனை? 12 நீரூற்றுகள் இருக்கு. அது மட்டுமா? தண்ணி மட்டும் இல்லை, வேற என்ன இருக்குது? இத்தனை 70 அப்புறம் பரவாயில்ல, ரெண்டும் பிரச்சனை இல்லை. வெரி குட், வெரி குட். ஹalleluya, glory, hallelujah, thank you Jesus. ஆமென். இந்தியோட எல்லாம் மாறுது, எல்லாம் மாறுது. ஆமென். என்ன சொல்றார்? 72. யா, ஆமென், ஆமென். அதான் ஆண்டவர் பேசுற ஆரம்பத்திலே லைஃப் சேஞ்சிங் மெசேஜ். உங்களோட வாழ்க்கையே மாற்ற போகுது, வாழ்க்கையே மாற்ற போகுது. 70 பேர் செவனா பாருங்க. தண்ணி இவ்வளோ முதல்ல இங்கே இருந்தாங்க, தண்ணியே இல்லாமல் இருந்தாங்க. அப்புறம் கசப்பாக இருந்து அதை நீரை இப்போ கொண்டு போகிற அடுத்த இடத்துக்கு இந்த பார் 12 நீரூற்றுகள். 70 பேர் சொன்ன நிழல் என்ன, தண்ணி என்ன. அந்த நேரத்தில் அவங்களோட அந்த பாலைவனத்தில் இருக்கிற பேரிச்சம்பழம் எவ்வளோ சுவையானது தெரியுமா? எவ்வளோ சுவையானது. அப்படி உங்களோட வாழ்க்கையை தேவன் மாற்ற போகிறார். ஆமென். சுவையானதை மாற்ற போகிறார், நீர்வீழ்ச்சியை மாற்ற போகிறார், சுகம் கொடுக்கிறதா தேவன் மாற்ற போகிறார். ஆமென், ஆமென். ஒரு மரமண்ட மரத்தை பற்றி கதை சொன்னேன். மரம் சொன்னான் தானே? மரண்டா ஒரு மரம். ஒரு பண்டிகை நடக்கிறது, அறுவடை பண்டிகை. ஒரு பண்டிகை நடக்குது. அந்த இடத்துக்கு எல்லாரும் போய் அந்த இடத்துல இருக்கிற பழங்கள், பூக்கள், அப்படி எல்லாத்தையும் பிடுங்குவாங்க. அந்த நடுவுக்குள்ள ஒரு மரம் இருக்குது. என்ன மரம்? மர்மரம். கொண்டிருந்தா மரம், கணக்கு இருந்தா மாறா மாறா மரங்கள். சரி, ஆனால் மாறா மரங்கள். மரம் கணக்கு இருந்தா மாறா மரங்கள். ஸோ இந்த இடத்துல போய் இல்லை, அதில் மரத்தில் நல்ல கனி ஒன்று இருக்குது. பார்த்தா வழியால் பார்த்தா நல்ல அழகான பழம் ஒன்று இருக்குது, அழகான பழம் பொழுது. இந்த எல்லாரும் போய் எல்லாம் மற்ற கனியெல்லாம் கூட இந்த மரத்தில் மட்டும் பிடுங்குறாங்களே இல்லை. வெளியால் நல்ல அழகான கனி இருக்குது, அதில் நல்ல பழம் இருக்குது. ஏன் அதை பிடுங்குற இல்லை? கசக்கப்பட்டு இது எல்லாருக்கும் தெரியும், போய் பிடுங்குறே இல்லை. அப்போ இந்த மரத்துக்கு ஒரு பெரிய ஒரு கவலை உண்டு. பார், எல்லாரையும் இன்னும் மட்டும் வறுத்து வச்சிருக்காங்க, இன்னும் நேசிக்கிறாங்கல்ல, இன்னும் கசப்பண்டு இப்படி இருக்கிறான்னு சொல்லி அதுக்கு ஒரு கவலை. இப்போ ஒரு நாள் அவங்களோட தாய் தகப்பன போய் சின்ன பொடியன் போய் அவனுக்கு பார்த்தோன்னு வெளியால் பழங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. அவன் போய் மரத்தில் அந்த மரத்தை பிடுங்குறான். இப்போ இந்த மரத்துக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? எல்லாரும் வந்துட்டா இவனாவது வந்து என்ன பிடுங்குறானேன்ட்டு. கொஞ்ச நேரத்திலே அவனோட தாப்பன் வந்து இந்த மரத்தை பிடிங்கன்னா கூடையை தூக்கி எறிஞ்சு பழத்தையும் தூக்கி எறிஞ்சு இறங்குவான்னு சொன்னோன்னா இந்த மரத்துக்கு மிகவும் கவலையாக போயிட்டான். இவன் தான் பிடிக்கினான்னு பார்த்து இவனையும் தெரிஞ்சான். மிகவும் கவலையாக அழுது தேவனை நோக்கிச்சான். இப்படியான சூழ்நிலையில் நீங்கள் இந்த மரத்துக்காக இல்லை ஒரு கதையை சம்பவத்தை பாருங்கள். ஒருத்தன் மிகவும் நெருக்கப்பட்டு எல்லாரும் தூக்கி எறியப்பட்டு வெறுக்கப்பட்டவன் இருக்க தேவ பிள்ளைய அப்படி நடக்க அவன் தேவன் மனுஷனாக நடக்க என்ன செய்வான்? அவன் செய்வான் தேவனே
தேவனை நோக்கி அழுத்துறோம். சரி, அவன் அறியாமலே கண்ணீர்கள் எல்லாம் வரும். கவலையா இருக்கு, மற்றவன் காண மாட்டான். தேவன்கிட்ட நோக்கி அழுவான். தேவன் என்ன சொல்லியிருக்கார்? உன் கண்ணீரை என்னுடைய துருத்தியலுக்கு, உங்களோட கண்ணீரெல்லாம் தேவன் கண்டிருக்கார். இன்றைக்கு எத்தனை சோதர்கள் கண்ணீரோடு இருக்கிறீங்க. இந்த நாளில் தேவன் சொல்ல உங்களோட கண்ணீரெல்லாம் இந்த துருத்தியில் இருக்குது. இந்த மரத்துக்கு என்ன நடந்தது தெரியுமா? அந்த கண்ணீர் மாறி அது வெளிச்சது, அந்த மரம் வெடித்து அதில் உள்ள தண்ணி வரது. தண்ணி வந்தோடனே என்ன நடந்தது தெரியுமா? யாருக்கு தண்ணி வந்தோடனே நடந்தது? ஓகே, தண்ணி வந்தோடனே அதில் ஒரு பிசின் மாதிரி வரும். மரங்கள் இருக்கு, தண்ணி பிசின் தண்ணி மாதிரி வச்சு அந்த பிசின் மாதிரி வாருது. ஒரு நாள் அந்த இடத்துல பார்க்குறாங்க, ஒரு சரியான வாசனை ஒன்று அடிக்குது. சரியான வாசனை ஒன்று அடிக்குது. சென்ட் அடித்தா தெரியும் தானே, சென்ட். சென்ட்டில் கூடி அந்த அது இது வந்து தான், அது மீற ரெண்டு தான் இருக்கும். அதில் இத்தனை % இருக்குது. அதை நான் அப்புறம் விளங்கப்படுத்துகிறேன். இப்போ அது வெடிச்சு வந்து அதில் அந்த வந்த வெள்ளையாக வந்த அந்த பிசின் வந்து பெரிய ஒரு வாசனையை கொண்டிட்டு எல்லாரும் பூரா வரல. இன்னொரு இது ஒரு வாசனை, இன்னும் வாசனை இருக்குதுன்னு பார்த்து பார்த்தா எங்கே அந்த வாசனை வந்தது? அந்த மரத்திலிருந்து தான் வந்தது. எதை வேணாம் என்று சொல்லி, எந்த மரத்தை வேணாம் என்று சொல்லி தூக்கி எறிஞ்சாங்களோ அந்த மரத்திட்டே வந்தாங்க. எல்லாரும் வந்து பண்டபடி வராடே. தேவன் அவனோட இருந்தால் எல்லாரும் தேடி வந்துடுவாங்க. அந்த வாசனை வந்துட்டேன்டா, தேவன் இந்த வாசனை வந்துட்டேன்டா, காரியம் மாறிடும். தேவன் ஒரு சந்திப்பு வந்துட்டேன்டா, எவ வருத்தா எல்லாத்தையும் தேவன் மாற்றார், தலைகீழாக மாற்றிடுவார். எல்லாரும் வந்து எடுக்கிறாங்க. அதுதான் என்ன அது என்னது? வெள்ளைப்போளம். வெள்ளைப்போளம் பொண்ணும் விட விலை கூடினது. இயேசு கிறிஸ்துக்கு காணிக்கையா என்னென்ன கொடுத்தாங்க? வெள்ளைப்போளம், பொன், துவவர்க்கம், வெள்ளைப்போளம். அது மிகவும் விலை உயர்ந்தது. அது அந்த வெள்ளைப்போளம் இந்த மரத்தில் இருந்து தான் வரும். எவன் வேணாம்னு சொல்லி உங்களோட லைவில் கூட எப்போ எவன் வேணான்னு தான் நீங்கள் தேவனை அறிஞ்ச பிள்ளைங்க. தேவன் உங்களை சந்திக்க, ஒரு நாள் உங்களோட பிள்ளையை சந்திக்க தலைகளாக எல்லாம் மாறிடும். நீங்கள் வெள்ளைப்போளமாக மாறிடுவீங்க. தேவனை நறுமணம் வீசுவாங்க, உங்களை தேடி வருவாங்க. நகோமி பெத்லேஹேம் தேவட வீட்டை விட்டு எங்கே போனவ? மோவாப் போனவ. தேவன் ஆகாரம் கிடைக்குது, அங்கே தேவன் சந்தித்தார். தேவன் இஸ்ரேல் ஜனங்களை சந்தித்தார் என்று கேள்விப்பட்டவன் என்ன செய்தா? திரும்பி வந்தா. அதே மாதிரி இங்கேருந்து போடுவோம், திரும்பி வருவாங்க. கையை தட்டுங்க, அல்லேலூயா. தேவன் நறுமணம் வீசும். தேவன் ஒருத்தர் சந்திக்க, தேவன் இவனோட இருக்கிறான் காண்ட, தேவன் இவனோட இருக்கிறான் தேவன் காண்பிப்பார். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அந்த இடத்துல சொல்லப்பட்ட தீசல் நடக்கும். எவனை வேணாம் என்று தூக்கி எறிஞ்சிங்களோ அவனை தேவன் கொண்டு நிறுத்துவார். அவன்கிட்ட உன்ன ஆசீர்வாதம் எனக்கு வேணும், நீ தேவையென்று வருவாங்க. அப்படி தேவன் கொண்டு வருவார். காரியங்களை தேவன் மாற்ற போகிறார். உங்களோட மதுரமாக மாற போகிறது. ஆமேன். பாலைவனத்திலிருந்து நீங்கள் மாறாலிருந்து தேவன் உங்களை எங்கே கொண்டு வரேன்னு சொன்னார்? எங்கே கொண்டு வர்றது? ஏலிமுக்கு கொண்டு வரார். அவன் கைத்தல கொண்டு வர. அல்லேலூயா, பிரைஸ் காட். தேவன் உங்களை ஏலிமுக்கு கொண்டு வரார். விசுவாசிங்க, முடியாத காரியம் இல்லை. நம்மளோட தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் தேவன் செய்கிற தேவன். இப்படிப்பட்ட தெய்வனை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர். இன்றைக்கும் கூட தேவன் இஸ்ரேல் தேசத்தை பாருங்க, ஒரு சின்னொரு நாடு, இவ்வளவு பெரிய தேசமாக இருந்தும் கூட அந்த நாட்டோட அசைக்க முடியாத காரணம் என்ன? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், தேவன் அவங்களோட இருக்கிறதா. நேரம் இருக்கிறதால முடிக்கிறேன். லோத்து ஆபிரகாமை தேவன் சந்திச்சுட்டு வரைக்கும் லோத்து இருக்கிறார் தான். லோத்து மிகவும் சமவழியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ ஆபிரகாம் அவர்கிட்ட தேவன் சொல்கிறார், 10 நீதிமன்றம் இருந்தாலும் 50 மீன் அப்படி கேட்டு வரைக்க அவன் லோத்துக்காக தான் கேட்குறான்.
ஓகே, அந்த இடத்துல தேவன் வாரார். அந்த இடத்துல அவங்களோட பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் பெரியதாக இருக்கு. அப்ப அந்த பட்டணத்தை தேவன் அழைக்க போகிறார். பாருங்க, ஆபிரகாமிடம் மீது அந்த பட்டணத்தை அழைக்கல. லோத்து இருந்த பட்டணத்தில் நாங்களும் பெரிய பயங்கர ஆக்கமான ஆக்கள் இருந்தாங்க. அந்த இடத்தை அழிக்க வாரார். அந்த இடத்துல வார நேரம் எல்லாம் வாராங்க. ஆள்மார் எல்லாம் இருந்தாங்க. இப்போ ஆண்களும் இருந்தாங்களா, உன் போய் சொல்கிறார், நீ போய் உண்ட குடும்பங்களை எல்லாரும் கூட்டிகிட்டு வாண்ட போய் இவன் போய் சொல்கிறார். அந்த மக்கள் மாறையும் கூப்பிட்றாங்க, நீங்களும் வாங்கன்ட்டு. இப்படி நடக்க மாட்டேன், அவங்கள அது உதாசனம் பண்ணுறாங்க. இங்கே இப்படி நடக்கும். பாருங்க, நோவோட காலத்தில் என்ன நடந்தது தான் மனுஷகுமாரண்ட காலத்தில் நடக்குது. இந்த நாட்களில் பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்லிக்கு வரப்போகிறார். ஒரு வரை காயத்தப்படுங்க, இவ்வளோ காரியங்கள் நடக்க போகுது, இவ்வளோ மளிகை போகுது அடைக்கலாம். ஆனால் நாங்கள் தேவண்ட வார்த்தையை விசுவாசித்து தேவண்ட இதுக்குள்ள அடைக்கலாம் வந்திருந்தா எந்த இதுக்குள்ளே போனாலும் எங்களை தேவன் பாதுகாப்பார். அவன் இந்த வனாந்திரத்தில் அதான் ஆரம்பத்தில் சொன்ன மழை வெயில் மழை அந்த வார்த்தை வார்த்தை என்ன, அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் உரம் விடுவதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இளைய பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தம் என்று. மழை தாழ்ச்சி எல்லா இடம் பஞ்சம், ஆனால் உங்களுக்கு பஞ்சம் இருக்காது. ஆமேன். உங்களை தேவன் போஷிப்பார். அந்த இடத்துல லோத்து அவடத்தை வரைக்க அவள் திரும்பி பின்னால் ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் பார்த்து அவள் உப்பு தூணா போயிட்டாள். ஆனால் லோத்து அதில் வரைக்க அதில் ஒரு வசனம் இருக்குது, சூரியன் உதயமாயிட்டுது. இப்போ அவன் கேட்குறான், இன்னொரு சார்வோர் அந்த இடத்துல என்ன கொண்டு போக, அந்த இடத்து மக்களும் சரியான துன்மார்க்கமான ஆக்கள் தான். ஆனால் இவன் நிமித்தவன், நான் பார்க்குறேன் அதை வாட்சி, இவன் நிமித்தவன் அந்த பட்டணத்தை கூடி அவங்களெல்லாம் துன்மார்க்கமான ஆக்கள், இவன் நிமித்தவன் அந்த பட்டணத்தையும் தேவன் அழிக்க விடுறாரான். ரெண்டா நீ அவன் அழிச்சா இவனும் அந்த இடத்த என்ன எனக்கு அங்கே மேலே ஏறி போயிடாது, இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிக்க, சரி ஓகே நீ அங்கே போண்டேக்க அந்த இடத்தையே ஃபுல்லாக அழிக்க வர்றாரு. ஒரு நீதி நாமத்தின் நிமித்தமாக இடம் கூடி பாதுகாக்கப்படுது. உங்கள் நிமித்தமாக இந்த சுவிஸ் தேசம் செங்காலெல்லாம் பாதுகாக்கப்படுது. ஆமாம், கைதட்டுங்க. இன்றைக்கி சிறு கூட்டமாக இருந்தாலும் பயப்படாது, சிறுமந்தையை பயப்படாது, நான் உனக்கு துணைக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமான மக்கள். ஒரு சுவிஸ்காரனோட கை சொன்னால் நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, அவர் எனக்கு மிக சந்தோஷம் உண்டு. உண்மையிலே அவங்களுக்கு தெரியும், அவர் தேவண்ட மனுஷன் சொல்ல, நீங்கள் சிறிய கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் இங்கே இருக்கைக்கு ஒரு எங்களுக்கு அது ஆசீர்வாதம் உண்டு. நீதிமான்கள் பெருகினால் பட்டணம் கழிவுறும். நீங்கள் இருக்கிறது இந்த சிறு கூட்ட ஜனமே அது பெரிய ஆசீர்வாதம், இன்னும் பெரியதாக மாறும். ஆமேன். இன்னும் வரப்போகிறாங்க. இனித்தான் என்ன போன கிழமை அதுக்கு முன்னாடி பெரிய தீக்கசெல்லாம் வந்தது. இனித்தான் பெரிய காரியங்களை காண போகிறாங்க. ஜஸ்ட் இதுதான், இட்ஸ் எ பிகினிங், இதுதான் ஆரம்பம். ஆமேன். ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தேன், லோத்து வரும் பொழுது சூரியன் உதயமானது, அசவிக்கல சூரியன் அவனுக்கு உதயம். உங்களுக்காக நீதியின் சூரியன் உதிப்பார். எந்த வனாந்திரத்தில் போனீங்க, எப்படி நிலையில் போனாலும் உங்களுக்காக தேவன் சூரியன் உதிக்கும். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாத பயப்படாத, தேவன் இந்த நாளில் உங்களோட பேசுகிறார். எல்லாம் மாறப்போகுது. நீங்கள் நினைக்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் அதிகமாக தேவன் செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். வெளியே ரொஜிண்ட குடும்பத்துக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லணும். மேலே அவருடைய தாப்பன் மிகவும் நல்ல ஊழியம் செய்து தேவனுக்கு அமைச்சிருக்கார். நம்ம நாங்கள் நீங்கள் எல்லாரும் ஜெபிச்சிருக்கீங்க. நம்ம அவருடைய வீட்டை போய் பார்க்கும்பொழுது தேவன் ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். அதுதான் சில பேர்கிட்ட போகிற வச்சு எல்லாம், ஆனால் தேவன் ஒரு சமாதானத்தை அவனுக்கு கொடுக்குறாரு, குடும்பத்துக்கு கொடுத்துருக்கிறார். இந்த வேளையில் போனாலும் எப்படி இருக்கிற போனாலும் தேவன் எப்படிப்பட்டவர், சமாதான பிரபு. ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், இதோ என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தரேன். அவர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் பிரபு. அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு தந்திருக்கார். எந்த சூழ்நிலையில் போனாலும் எப்படி போனாலும் நீங்கள் ஆசீர்வாதம் இருப்பீங்க, உங்களோட பிள்ளைகள் ஆசீர்வாதம் இருப்பாங்க. இந்த நிலையில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க, உங்களோட பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க, எல்லாம் உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. எல்லாம் மாறும். அவங்க சாட்சி அனுப்பாங்க, தேவனுக்காக ஊழியம் செய்வாங்க, அவங்க தேவனுக்கு அழைக்கப்பட்டவர். யார் கைவிட்டாலும் நம்முடைய தேவன் கைவிட மாட்டார். அவர்கள் மேலே தேவன் ஒரு நோக்கம் வச்சிருக்கார். ஒரு நாள் நேரம் இருக்கு, அவங்களை சந்திக்கிற நேரம், சந்திக்க எல்லாம் மாறிடும், திரும்பி வந்துடுவாங்க. நகோமி திரும்பி தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று கேள்விப்பட்ட பொழுது
திரும்பி இஸ்ரேலுக்கு வந்தால் எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் அந்த இடத்துல இருந்து கொண்டு வருவார். ஆமென். ஸோ எழுந்து நின்று நாங்கள் தேவனை ஜெபம், எந்த வேளையிலும் தேவனை சார்ந்திருங்க. ஆமென். நீங்கள் இப்போ இருக்கிற மாறாவா இருந்தாலும் தேவன் அந்த இடத்துல இருந்து அந்த நீர்ப்பாய்ச்சான இடத்துக்கு தேவன் உங்களை கொண்டு வர. Praise God. Hallelujah. Thank you, Jesus. அப்போ இந்த எல்லாரும் இருந்து இந்த இசையிலே ஒரு ஒரு பிரசன்னம் இருக்கு. ஸ்டார்டிங் அந்த தொடங்கி என்ன பார்த்தேன், நினைச்சேன் இந்த கம்ஃபர்ட் சாங் போகணும்னு பார்த்தா பிளேயிங் தி மியூசிக் வெரி வெரி பிரசன்னம். எங்களை ஒப்பு கொடுப்போம். தேவன் விரிதாக தேவன் பேசுவேன் இந்த இடத்துல ஒரு இருதயங்களை தேவன் காண்கிற தேவனாக இருக்கார். சில பேர் நாங்கள் மாறால நிற்கிற மாதிரி நீங்கள் இருக்கலாம். ஒரு கசப்பாய் போயிட்டது, இப்படி இருந்தது, இப்படி போயிட்டு எல்லாத்தையும் ஒரு நாளில் ஒரு ராத்திரியில் தேவன் மாற்றி போடுவார். சியோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்பது போல இருந்தது. அவருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெக்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி யோசேப்பு யாரிடத்தில் விற்கப்பட்டான் என்றா, இந்த வெள்ளைப்போளம் அநேக காரியங்கள் விற்கிறான். அதில் வெள்ளைப்போளம் விற்கிற அந்த வார்த்தை வரும். வெள்ளைப்போளம் விற்கிறவன்ட்டு தான் விற்கப்பட்டான். ஸ்டார்டிங் அவர் ஒரு சந்திப்பு மாதிரி. அந்த இடத்துல அவன் போய் எவ்வளோ நெருக்கங்கள், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ குற்றங்கள், அவனை குறித்து எவ்வளோ இதாக சொல்லியிருப்பார்கள். அடிமைத்தனம், காப்பண்ட அன்பு இழக்கிறான், சாவரல் தூக்கிற எவ்வளோ வேதனையில் நெருக்கங்கள், இந்த வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கின்றது. தேவன் அந்த சிறையிலிருந்து சிங்காசனத்துக்கு கொண்டு போனவர். அதே மாதிரி உங்களுடைய காரியங்கள்லேயும் தேவன் அப்படியாக தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த விட விசுவசித்து ஒப்பு கொடுங்க. உங்களுடைய இதயத்தை நீங்கள் தேவன் காண்கிறார். உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த நிலையில் இருக்குங்க, நீங்கள் எப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிறீங்க, எந்த மாதிரில இந்த வேளையில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. அதை தேவன் மாற்ற போகிறார். அங்கே மதுரமாக மாற்ற போகிறார். செழிப்பான இடத்துக்கு கொண்டு வர போகிறார். தேங்க்யூ ஃபாதர். இஸ் எ லிவிங் காட். அவருடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகலவற்றையும் கழுவி அங்கே பரிசுத்தப்படுத்துறதா இருக்கிறது. தேங்க்யூ ஃபாதர். அவர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களிலே வைப்பீர் என்று சொல்லியிருக்கிறார். உன் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும். உன்னுடைய பிள்ளைகளோட சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி இந்த வேளையில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறாக இருக்கிறது. அந்த மாறாவை தேவன் மதுரமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. எஸ் பிலீவ். அவரை விசுவாசி தேவனுக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் நாங்கள் மருத்துவரை குறித்து அங்கே முருகருக்கு பேச வேணாம். தேவனே அங்கே தாவீது தேவன் அவன் போன எல்லா யுத்தங்கள்லையும் தேவன் தான் அவனுக்கு ஜெயம் கொடுத்தார். தேவன் தான் வெற்றியை கொடுத்தார். அவன்கிட்ட பலத்தாலேயோ அல்ல அவன்கிட்ட போன சேனைகளால் பலத்து. ஆனால் ஒரு நேரத்தில் அவன் ஒரு பெரிய ஒரு தவறு, அவனை ஒரு தவறில் அநேக தவறு செய்திருக்கான். இந்த வேளையில் அவன் ஒரு தவறு செய்தான். அவனுக்கு ஒரு போர் வீரர் இருந்தான், ஜோதாப். அவன்கிட்ட சொல்றான், நீ போய் இந்த இஸ்ரேலில் எல்லாம் இருக்கிற எல்லா ஜனங்களையும் அந்த வாலிபர்களே எல்லாரையும் கணக்குப்பா. ஏனெண்டா அவன்கிட்ட நினைப்பேன்டா இனி எவ்வளோ பேர் வந்துட்டா. அவன் முதல் கொஞ்சமாக இருந்தவன் எல்லாம் தேவனை நம்பி, இப்போ அவன்கிட்ட ஜனங்கள் எல்லாம் வந்தோன்னு அவனுக்கு கிங்காக வந்தோன்னு இப்போ அவன் நினைக்கிறான் தண்ட பள்ளத்தில் போகலாமண்டு இந்த ஜனங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு வா, அடுத்த யுத்தத்துக்கு போய் நான் வேலையெல்லாம் இவ்வளோ பேர் இருக்குண்டு போகலாமண்டு. அப்போ அந்த வேளையில் ஜோத்தாம் ஒரு காரியத்தை சொல்கிறான் அவனுக்கு. அவன் கிங், அவன்கிட்ட போர் வீரன் இவன் சொல்கிறான், நீங்கள் இப்படி செய்ய வேணாம், இந்த கணக்கு பார்க்க வேணாம்னு சொல்கிறான். அவனுக்கு தெரிஞ்சிட்டது இவனுக்கு கிங், இவனுக்கு தெரியல இவனுக்கு இது செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம்.
என்று அவனுக்கு தெரிஞ்சு அவன்கிட்ட பலத்தை அந்த யுத்தமாக இருந்தாலும் அவனுக்கு தெரியும் தேவன் தான் எங்களுக்கு வெற்றியை தந்தவர், நாங்கள் தேவனை நம்பி தான் போகணும், மனுஷன் நம்பி போடக்கூடாதுன்னு சொல்லிக்க அவன் சொல்கிறான் ஈஸ்கிங் நான் சொன்னது நீ செய்யன்னு சொல்லி அவனுக்கு ஒன்றும் செய்யலாது. ஆனால் ஒரு வார்த்தை அவன் சொன்னான், கிளர்ந்து அவன் சொன்னான் இப்படி செய்யாதீங்க. ஆனால் அவன்கிட்ட சொல்ல அவன் கேட்கல. அதை அப்படி செய்ததால் தேவன் ஒரு காரியத்தை வரவிட விட்டார். அவர் சொன்ன 3 காரியத்தை நான் அவனுக்கு வரவிட்டார். ஒன்று யுத்தம் அல்லது பஞ்சம் அல்லது கொள்ளை நோய். இதில் 3ல் ஒன்றை நீ தெரிவு செய். அப்போ அவன் ஒரு காரியம் என்னண்டா, தேவனிடத்தில் போய் அங்கே தேவனிடத்தில் மனம் திரும்பி அழுகிறான், தேவன்கிட்ட கேட்குறான். அதாவது உமக்கு தெரியுமாண்டவர், அவன் தெரிஞ்ச உள்ள உமக்கு தெரியுமேண்டா. அப்போ அந்த இடத்துல தேவன் அந்த கொள்ளை நோய் அவர் அந்த இடத்துல 70,000 பேர் மறிக்கிறாங்க. சில நேரத்தில் நாங்கள் வர காரியங்கள் சில காரியங்கள் கூட அப்படியான இழப்புகளை கூட கொண்டு வரோம். ஆனாலும் கூட தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அந்த இடத்துல இரக்கம் பாராட்டி தேவன் நாங்களும் அந்த இடத்துக்கு வரணும். தாவீது கிங்க இருந்தாலும் சின்னத்தை தவறு விடலாம், பெரியவர்களாக இருந்தும் தவறு விடலாம். தேவனிடத்தில் வரும் பொழுது தேவன் இதயத்துக்கு என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்கிறோம். தேவனை இப்போ நாங்கள் ஒருவருமே பெர்ஃபெக்ட் இல்லை, எங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள இருவருமே அங்கே பெர்ஃபெக்ட் இல்லை. நாங்கள் தன்னும் நீங்களோ ஒருவருமே. ஆனால் நாங்கள் தேவங்களை இந்த வேளையில் எங்களை ஒப்புக் கொடுப்போம், தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிங்க, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிங்க, என்னுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிங்க. ஆண்டவர் நீ இரக்கம் செய்கிற தேவன், ஆண்டவர் தாய்வு பண்ணுகிற தேவன், கிருபை உள்ள தேவன். ஆண்டவரை இந்த வேளையிலும் ஆண்டவர் இரக்கம் செய்யுங்க, எல்லாவற்றையும் மன்னித்து கிருபையாயிருங்க. தேவன் அவனை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார், அவனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். அதே மாதிரி அப்படி உங்களுக்கு ஆண்டவன் செய்கிறவராக இருக்கிறார். Hallelujah. Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Father. Thank you Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே. Praise God. எங்களை தாழ்த்தும் பொழுது தேவன் எங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். Praise God. உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களை சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக அங்கே அவர்களோடு சமாதானம் பண்ணுங்கன்னு தேவன் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இந்த வேளையில் உங்களை நேசிக்காதவர்களுக்கு கூட நீங்கள் இந்த வேளையில் நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. அவர்களை மன்னிங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இல்லை கிறிஸ்து எங்களை மன்னித்தது போல நாங்கள் அவர்களை மன்னி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த இதயத்தில் எந்த கசப்புகளோ எந்த வெறுப்புகளோ கோவங்களோ வைக்காதபடிக்கு தேவனுடைய அன்பு உங்களுடைய உள்ளங்களை நிறப்பட்டு. ஹல்லேலூயா. அவரை மட்டும் பாருங்க, அவரில் மட்டும் சார்ந்துருங்க, எந்த மனுஷர்லையும் சார்ந்திருக்காம தேவனில் சார்ந்துருங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். In the name of Jesus, சகல நோய்களையும் இயேசுவின் இரத்தத்தை பூசி ஆண்டவர் இந்த நேரத்திலே குணமாக்குதலை பேசுகிறேன். Every disease will away from this place, Lord. Hallelujah. இந்த சரீரங்களையும் இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே குணமாக்குதலை பேசுகிறேன் ஆண்டவரே. சரீரங்களில் ஆரோக்கியம் வரும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய சரீரத்தின் உறுப்புகள் புதுப்பிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே. தேங்க்யூ ஃபாதர். நீங்கள் நேற்று இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறீங்க. தேங்க்யூ ஃபாதர். நீங்கள் கேட்டுக்கொள்ளவில்லை, அதனால் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுங்க. இந்த வேளையில் நீங்கள் கேளுங்க. இந்த வேளையில் உங்களுக்கு என்ன சுகம் தேவை இருக்கிறோ அதை கேளுங்க. எந்த சுகம் தேவை இருக்கிறோ இப்படி கேளுங்க. ரைட் நவ் யூ ஆஸ்க். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்காத நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறோ அதை கேளுங்க, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி.